எழுப்புறாரு. அது என்ன வந்தது, என்ன சும்மா சாதாரண ஊசியா, அம்பு இல்லையா? சரியான காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற அளவுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் என்னங்குது, அவருடைய உடலிலே தைத்த அந்த அம்பு குருதி பெருத்தோடுகின்ற அளவுக்கு அவரை என்னங்குது இது பண்ணுது. அதோட அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு என்னங்கிறாங்க, ஏப்பா அம்பு தச்ச உடனே எழுப்ப வேண்டியதானே, என்ன ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே சொல்றாரு, தொழுகையில நான் ஓதிக்கொண்டிருந்தேன், சூறாவின் நடுவிலே இருந்தேன், காபுடைய சூறாவிலே நடுவுல இருந்தேன், அதை முழுவதும் ஓதி முடிக்கும் முன் நான் நிறுத்த விரும்பவில்லை. அதை நிறுத்தாம என்னுடைய உயிர் நிறுத்தப்படுவதை நான் என்னங்கிறேன், என்னுடைய உயிர் போனா கூட சூரத்துல் காபுடைய இந்த இதை நிறுத்துறத நான் என்னங்கள விரும்பல என்று சொல்லி என்னங்கிறாரு. அல்லாஹ்வினுடைய தூதர் இப்ப கூட உன்னை எழுப்பி இருக்க மாட்டேன், அவனால வந்திருக்கிறவனால அல்லாஹ்வுடைய தூதருடைய படைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கறதுக்காகத்தான் உன்னை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி என்னங்கிறாரு. அம்மாரிடத்துல சொன்ன உடனேயே அம்மார் என்னங்கிறாரு, உடனடியா டக்குண்டு சத்தம் கொடுத்த உடனே அவன் என்னன்றான், ஓடிடும். அந்த அம்பை எய்த அந்த கைதியின் கணவன் என்னன்றான், ஓடிடுறான். அவருடைய அப்பாதுடைய உடல்களுக்கு உடனடியாக காயங்களுக்கு கட்டு போட்டு என்னங்கப்படுது, சரி செய்யப்படுகின்றது. குரானுடைய தோழன் சும்மா பேரு கொடுக்கல. சஹாபாக்கள் குரானுடைய தோழன் என்று அழைத்தார்கள் என்றால் அந்த குரானுக்குள்ளே இறங்கி விடுகின்ற, அந்த குரானை ஓதினால் உள்ளத்தை அதனுள்ளே வைத்து விடுகின்ற ஒரு ஒப்பற்ற மனிதராக யார் இருந்தது, அப்பாது பின் பிஸ்ரூர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. காலம் கழிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாத் ஆயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வபாத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கின்றார்கள். அப்போதுதான் என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, இந்த பொய்யன் முசைலமாவுடைய அட்டூழியம் கடுமையாக பெருகி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் என்னங்கிறாங்க, ஹபீப் இப்னு சய்யித் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் பார்த்தோமா இல்லையா, அந்த முசைலமாவுடைய அட்டூழியம் பெருகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்னங்கிறாங்க, முசைலமாவை அடக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய படையை தயார் செய்து அனுப்புகிறார்கள். அந்த படையில முக்கியமான ஒரு படைப்பிரிவின் முன்னணி வீரர் யாரு, அப்பாது பின் பிஸ்ரு. வில் எய்வதிலையும் வாள் சுழற்றுவதிலேயும் மிக பெயர் பெற்ற அப்பாது பின் பிஸ்ருடைய தலைமையில தான் ஒரு படைப்பிரிவே அனுப்பப்படுது. இந்த முசைலமாவுடைய எதிர்த்து நடந்த அந்த யமாமா போரில, அந்த மரணத்தோட்டம் என்று புகழ்பெற்ற அந்த போரில யார் போறா, ஒரு படைப்பிரிவினுடைய தலைவரா அப்பாது பின் பிஸ்ரு ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. யமாமாவிலுடைய கடுமையான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல நாட்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போரில முஸ்லீம் படைகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏதும் இல்லை. ஆரம்ப கட்டத்தில் முஸ்லீம் படைகளுக்கு என்னது, பெரிய அளவுல ஒரு வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு என்னது, கொஞ்சம் பின்னடைவாத்தான் இருக்குது. பின்னடைவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு சாரார்களும் ஒன்றாக இருந்தாங்க. யாரே, முஹாஜிர்களும் அன்சாரிகளும் என்னடாங்க, ஒரே படைப்பிரிவுல இருந்தாங்க. இந்த ஒரு படைப்பிரிவுல இருக்கும் போது என்ன ஆகுது, எதனாச்சும் ஒரு சின்ன இது நடந்துச்சுன்னா ஒருவர் குறை சொல்லி கொண்டு இருந்தாங்க. அந்த குறை சொல்லி கொண்டே இருந்ததுனால இந்த படையில கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டது. யமாமா போரில முஸ்லிம்களுக்கு முதல் பகுதியில என்ன செய்யப்பட்டுச்சு, ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. அதற்கு காரணம் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட படையாக இல்லை. அவர்களுடைய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உன்னாலதான் ஆச்சு இன்னாலதான் ஆச்சு அப்படிங்கிற அளவுல அடித்து கொண்டு அவர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருந்த நிலையில முசைலமாவுடைய படை முன்னேறி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சேனைகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையிலேதான் என்னங்கிறாரு, அப்பாதுக்கு இந்த நிலைமை என்னங்குது, மிகுந்த கவலையை ஏற்படுத்துது. என்ன இப்படி இருக்காங்களே, நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா எப்படி முசைலமாவை அழிக்கிறது நம்ம அப்படிங்கிற இதை முதல்ல சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னங்கிறாரு, ரெண்டையும் முஹாஜிர்களை தனியாகவும் அன்சாரிகளை தனியாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியாக பிரிப்போம். இது உங்களுடைய பொறுப்பு, இந்த ஏரியா உங்களுடைய பொறுப்பு, இந்த ஏரியா உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு பிரிச்சோம்னா என்ன செய்யும், இவங்க ரெண்டு பேரும் தத்தமது பகுதிகளை சரியாக கவனிப்பாங்க
அவங்களுடைய ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. முஹாஜிர்களா தனி அணியாவும் அன்சாரிகளை தனி அணியாவும் பிரிச்சுட்டோம்னா ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. போருடைய அந்த வேகமும் அதிகரிக்கும் சொல்லிட்டு என்னங்கிறாரு, இவர் ஒரு அதுதான் சரியான போர் தந்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அது மாதிரி இருங்கிறார். அன்றிரவு மறுநாள் காலையில இந்த போர் நடக்க போது, போருடைய கடைசி நாள் நடக்க போது, அந்த ராத்திரி என்னங்கிறாரு, அப்பாது பின் பிஸ்ரு ஒரு கனவு ஒன்றை காண்கின்றார். என்ன கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானம் என்னங்குது அப்படியே திறந்து கொள்ளுது, அது உள்ளக்க அப்படியே அப்பாத உள்வாங்குது. வானம் அப்படி திறந்து அப்பாது பின் பிஸ்ரு ரலியல்லாஹு அன்ஹுவை அப்படி உள்வாங்குது. அந்த உள்வாங்கி கொண்டு ஒரு வீட்டுடைய கதவை சாத்துறது மாதிரி அப்படி என்னங்குது, வானம் அப்பாது பின் பிஸ்ருவை உள்வாங்கி கொண்டு கதவை சாத்துகின்றது மாதிரி என்னங்கிறாரு, அவர் ஒரு கனவை காண்கின்றார். அதை என்னங்கிறாரு, காலையில எழுந்தவுடனேயே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல இந்த கனவை என்னங்கிறாங்க சொல்றாங்க. அபூ சயீத், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்கின்றேன், இன்றைக்கு நான் வீர மரணம் அடைவேன். நான் கனவு பார்த்தேன், அந்த கனவின்படி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நான் ஷஹீதாவேன் என்று நினைக்கிறேன். இன்றைய நடக்கின்ற போரிலே நான் ஷஹீதாவேன் என்று நினைக்கிறேன். பாருங்க, மரணத்தை கூட எவ்வளவு எளிமையாக இன்றைக்கு நான் ஷஹீதாக போறேன். அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னது, ஷஹீத் என்றால் செத்தா சொர்க்கம், கேள்வி கேட்பாடு இல்லாத சொர்க்கம். அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பு தான் இருந்ததே தவிர, நம்முடைய உடல் போகின்றதே, நம்முடைய உயிர் போகின்றதே, நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிகின்றோமே, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிகின்றோமே என்கின்ற சிந்தனை எல்லாம் இல்லாமல் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்கின்றார். என்ன விளக்கமா அவரே சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நான் ஷஹீதாக்கப்படுவேன். அபூ சயீத் அல் குத்ரி அவர்களே, என்னுடைய சகோதரரே, இன்றைக்கு இந்த கனவின்படி நான் ஷஹீதாவேன் என்று நினைக்கிறேன் என்று சொல்றார். பிழையில்லாத மொழிபெயர்ப்பு, அவருடைய கணிப்பு என்னது, பிழையில்லாத மொழிபெயர்ப்பு. அப்படியே நடந்தது, அப்படியே நடந்தது. அந்த போரில என்ன ஆனாரு, அப்பாது பின் பிஸ்ரு ரலியல்லாஹு அன்ஹு என்னங்கிறாங்க போறார். மறுநாள் காலையில பிரிந்து கிடக்கின்ற இந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் தனித்தனிகளை படைகளாக பிரித்துவிட்டு ஒரு படைக்கு அன்சாரிகளுடைய படைக்கு தலைமையேற்று என்னங்கிறாரு, மேலே ஏறுகிறார். ஒரு குன்றின் மேலே ஏறி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி, இங்க வாங்க அப்படின்னு ஒன்று திரட்டி படைக்கு கிளம்புவதற்கு முன்னால் சொல்கின்றார். என்ன சொல்றாரு, அன்சாரி மக்களே வாருங்கள், மற்றவர்களை விட விரைந்து முன்னேறுங்கள். உங்களது வாளின் உரைகள் இடுப்பில் தொங்குகிறதே, அது இனி தேவையில்லை, உடைத்து எறிந்து விடுங்கள். உங்களுடைய வாளின் உரை வச்சிருக்கிறீங்களே, உள்ள மறுபடி திருப்பி போடணும்னா தானே அந்த உரை தேவையில்லை, உடைத்து நொறுக்குங்கள். இனி அது தேவையில்லை. நீங்கள் உயிருடன் நின்று கொண்டிருக்க இஸ்லாத்தை எதிரிகள் கைப்பற்ற அனுமதிக்காதீர்கள். நாமெல்லாம் முண்டமா இங்கே நின்றுகிட்டு இருக்கும் போது எதிரிகள் இஸ்லாத்தை கைப்பற்றுவதற்கு அனுமதித்து விடாதீர்கள். உங்களுடைய வாளினுடைய அந்த உரைகளை உடைத்து எறியுங்கள் சொல்லிட்டு ஒரு வீராவேச உரையை நிகழ்த்தி விட்டு, வெறும் உரை மட்டும் இல்ல, வாய்களியே பேசுறது மட்டும் இல்ல, என்னங்கிறாரு, அப்படியே உள்ளக்க போறாரு. சொல்லி இறங்கி கிட்டுக்கிட்டு மடையில இருந்து இறங்கி பரபரன்னு என்னங்கிறாரு, உள்ளக்க போறாரு. உள்ளே நுழைந்து கொண்டு போகும்போதே வெட்டி வீழ்த்தி கொண்டு தன்னுடைய இரு வாள்களாலும் என்னங்கிறாரு, வெட்டி வீழ்த்து கொண்டு உள்ளக்கே நுழைகின்றார். எப்பவுமே பாத்தீங்கன்னா உற்சாகம் சோகம் இது இரண்டும் என்னது, தொத்து வியாதிங்க. யாராவது ஒரு ஆள் உற்சாகமாயிட்டோம், உள்ளே நுழைந்து விட்டோம் என்றால் அது மற்றவர்களையும் பத்தி கொள்ளும். யாராச்சும் முன்னாடி இருக்கிற ஆள் சோகமா இருந்தான்னு வைங்க, நம்ம எல்லா பேரும் சோகமா போயிடும். அதுதான் உற்சாகமும் சோகமும் என்னது, தொற்று வியாதி மாதிரி. உற்சாகமாக அதுவரை தூங்கி கிடந்த அந்த படைக்கு உற்சாகமாக வாளெடுத்து சுழற்றி கொண்டே உள்ளே நுழைந்த அந்த அப்பாது பின் பிஸ்ருனுடைய வீரம், பின்னாடி இருக்கின்ற அன்சாரிகள் 400 பேர் அப்படியே என்னங்கிறாங்க, ஒரே அப்பாது பின் பிஸ்ரு முன்னால போறாரு, 400 பேர் என்னங்கிறாங்க, அப்படியே அந்த வீராவேச உரையை கேட்டு அப்படியே உள்ளே நுழைகின்றார்கள். முசைலமாவின் படை துவம்சம் செய்யப்படுகின்றது. யமாமா தோட்டத்தின் இறுதிக்கு கொண்டு போய் முசைலமா படை என்னங்கிறாங்க, ஒரு தோட்டத்தின் உள்ளே கொண்டு போய் அந்த கடைசி சொபத்துல வச்சு என்னங்கிறாங்க, முசைலமாவுடைய படை என்னங்கிறாங்க சாத்துறாங்க. முசைலமா கொல்லப்படுகின்றான். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கின்றது. ஆனால் அப்பாது பின் பிஸ்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி உள்ளே செல்கின்றார்கள்.
யமாமா தோட்டத்தினுடைய அந்த இறுதி சுவர் ஒன்றின் இடுக்கிலே அப்படியே போகும்போது பின்னாடி எந்த இடுக்கு இருக்கோ கடைசியா ஒரு எண்டு இருக்குமா இல்லையா, அந்த இடுக்கிலே இரத்த சகதியாய் அவர்களுடைய உடல் கையது காலியது தலையது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடல் முழுவதும் கத்தி குத்துகளும் உடல் முழுவதும் வாழ்வெட்டுகளோடும் இரத்த சகதியாய் அந்த இடுக்குள்ளே இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிறப்புறுப்பிலே இருந்த ஒரு அடையாளத்தை வைத்துதான் அப்பாது பின் பிஸ்ரூர் ரலியல்லாஹு அன்ஹு என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களுடைய பிறப்புறுப்பிலே உள்ள அடையாளத்தை வைத்துதான் கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் வெறும் இரத்தமும் சதையுமாக கிடந்தார். இப்பேற்பட்ட தியாகம். ஒரே ஒரு நபர் ஒட்டுமொத்த படைக்கும் உற்சாகத்தை ஏற்றி அதை வெறும் வாய் வார்த்தையாக சொல்லாமல் செயலிலே நிரூபிப்பதற்காக உள்ளே நுழைகின்றார். அவர் உள்ளே நுழைந்து அவர் கண்ட கனவை, அன்றைய நேற்றைய தினம் வானம் பிளந்து தன்னை உள்ளே வாங்கிக் கொண்ட அந்த கனவை எப்படி தன்னுடைய வார்த்தையிலே சொன்னாரோ, இன்றைக்கு நான் ஷஹீதாவேன் என்று சொல்லி அதை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான். ரலியல்லாஹு அன்ஹும் வரலூன். தன்னுடைய 26வது வயதிலே 14 வயதிலே தொடங்கிய இந்த இஸ்லாமிய பயணம் தன்னுடைய 26வது வயதிலே முடித்துக் கொண்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை தீனுல் இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்படிப்பட்ட தியாகங்களை 1 2 இல்லை, இன்றைக்கு நம்ம வெறும் பார்க்கின்ற இன்றைக்கு 11 பேரை பார்த்திருக்கிறோம். இந்த 11 பேர்களிடத்திலே இவ்வளவு தியாகம் என்றால் இன்னும் ஆயிரக்கணக்கான சஹாபா பெருமக்கள் இருக்கிறார். அவர்களுடைய தியாகத்திலே வளர்ந்ததுதான் என்னது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு தங்களுடைய செங்குருதிகளால் நீரிறைத்திருக்கிறார். தங்களுடைய உயிர்களால் இந்த மார்க்கத்தை உயரே தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தோழரின் வாழ்வோடு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் என்னமோ சந்திப்போம். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா நம்பர் 81 கப்பநாயக்கன் தெரு, சென்னை 1.